யெகோஷுவாவின் வெளிப்பாட்டை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். यहोशुआ के प्रकटीकरण के विषय में हम देखते हुए आ रहे हैं। யெகோஷுவா யார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். यहोशुआ कौन है इसके बारे में हम देखेंगे। பாருங்க, வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. देखिए, पढ़ेंगे एक वचन को। வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். अब प्रकटीकरण के किताब में पहले अध्याय में 5वें वचन को पढ़ेंगे। உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது, देखिए यहाँ पे कलाम कहता है பூமியின் ராஜாக்களுக்கு அவர் அதிபதி அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. पृथ्वी के राजाओं का हाकिम है, ऐसा कलाम சோ कहता நம்ம है। யெகோஷுவா யாரு? तो हमारा यहोशुआ कौन है? அவர் அதிபதியா இருக்கிறார். वो हाकिम है। இப்போ இந்த பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி அப்படிங்கிற வார்த்தைக்கு तो अब ये पृथ्वी के राजाओं का अधिपति, ये जो वाक्य है, இதை எபிரேய மொழியில எப்படி சொல்லுவாங்க इसे इब्रानी भाषा में कैसे कहेंगे, அதை நம்ம பார்க்கலாம். उसे हम देखेंगे। நம்ம ஒவ்வொன்றும் யெகோஷுவா பற்றி பார்த்து हम हर एक चीज यहोशुआ के बारे में देखकर அதுக்குள்ள டீகோடிங்கும் பார்த்துக்கிட்டு வர்றோம். उसका डिकोडिंग भी देखते हुए आ रहे हैं। சோ இப்போ நம்ம तो अब हम ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி அப்படிங்கிறதுக்கு எபிரேய மொழியில எப்படி சொல்லுவாங்க हकीम, इसके बारे में हम देखेंगे। பாருங்க, அதுக்கு ஹீப்ருல எப்படி சொல்லுவாங்கன்னா उसको इब्रानी भाषा में ऐसे कहेंगे, எலியோன் एलियोन லே மலேகே ले मालेखे ஹா அரட்ஸ். हा अरट्स, எலியோன் एलियोन லே மலேகே ले मलेखे ஹா அரட்ஸ். हा अरट्स। என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன். मेरे साथ कहिए ना, எலியோன் एलियोन லே மலேகே ले मलेखे ஹா அரட்ஸ். हा अरट्स, எலியோன் एलियोन லே மலேகே ले मलेखे ஹா அரட்ஸ். हा अरट्स। இந்த எலியோன் அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் ये एलियोन, ये जो शब्द जो है, அதுக்கு தான் அதிபதி அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. उसके लिए ही हाकिम ऐसा ट्रांसलेट किया गया है। ஆனா எலியோன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு लेकिन एलियोन, ये जो शब्द है, இதனுடைய மீனிங், ஆக்சுவல் மீனிங் என்ன? इसका एक्चुअल अर्थ क्या है? நீங்க எபிரேய டிக்ஷனரி நீங்க பாத்தீங்கன்னா अब अगर इब्रानी डिक्शनरी देखेंगे तो எலியோன் அப்படிங்கிறதுக்கு एलियोन, ये जो है, उसके लिए மோஸ்ட் ஹை அப்படின்னு சொல்லி அர்த்தம். परम प्रधान ऐसा अर्थ है। அதாவது எல்லாத்துக்கும் மேலான அப்படின்னு சொல்லி அர்த்தம். इसका मतलब परम प्रधान। சோ எலியோன் அப்படின்னு அர்த்தம் என்னது? तो एलियोन का क्या अर्थ है? மோஸ்ட் ஹை, परम प्रधान, சுப்ரீம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். परम प्रधान। அப்போ பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் तो पृथ्वी के राजाओं को அவர் எப்படி இருக்கிறார்? वो कैसा है? எல்லாத்துக்கும் மேலாக இருக்கிறார். वो सबसे परम प्रधान है, அவர் மோஸ்ட் ஹையா இருக்கிறார். वो परम प्रधान है। யெகோஷுவா இந்த உலகத்துல பிறக்கும்போது यहोशुआ जब ये पृथ्वी में जन्मे थे, அப்போ அவர் எப்படி பிறந்தார்? वो तब कैसे जन्मे? ராஜாவாக தான் பிறந்தார். वो राजा ही जन्मे थे। அங்க கிழக்குல இருந்து சாஸ்திரிகள் வந்தாங்க. वहाँ पे पूरब से जो शास्त्री लोग आए थे, அவங்க என்ன சொல்லி கேட்டாங்க? वो क्या कह के आए थे? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் यहूदियों को जो राजा जो जन्मा है, அவர் எங்கே? वह कहाँ है? இப்படிதான் அவங்க கேட்டாங்க. ऐसे ही उन्होंने पूछा था। அவர் பிறக்கும் போது जब वो जन्मे थे, அங்க சாஸ்திரிகள் யாரை தேடினாங்க? वहाँ पे ज्योतिष क्या ढूंढे थे? அவங்க ராஜாதி ராஜாவை தான் தேடிட்டு இருந்தாங்க. वो राजाओं के राजा को ही ढूंढ रहे थे। அவர்தான் वही எல்லா பூமியில் உள்ள அனைத்து ராஜாக்களுக்கும் वही पृथ्वी के सारे राजाओं को அவர் எலியோனா இருக்கிறார். वह हकीम है, அவர் எலியோனா இருக்கிறார். वह एलियोन है। இப்ப எலியோன்ங்கிற வார்த்தைக்குள்ள டீகோடிங் பார்க்க போறோம். अब एलियोन, ये जो शब्द का हम डिकोडिंग देखेंगे। ரெண்டு டீகோடிங் இருக்குது. दो डिकोडिंग है। நீங்க எவ்வளவு டீகோடிங் பண்ணிட்டே இருக்கலாம். आप बहुत सारे डिकोडिंग कर सकते हैं, ஆனா எது பண்ணாலும் पर जो भी करेंगे அத வேதத்தோடு நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். वो आप कलाम के साथ कंफर्म कर दीजिए। இப்ப எலியோன்ங்கிற வார்த்தைய अब एलियोन, ये जो शब्द है, இத மூணு பாகமா நான் பிரிச்சு காமிக்கிறேன். इसको 3 भाग में मैं बांट दूंगा। முதல்ல ஏலி, पहले एली, அதுக்கு பிறகு வாவ், उसके बाद वाव, அதுக்கு பிறகு நூன் சோஃபேத். उसके बाद नून सोफित। இந்த மூணு பாகமா பிரிக்கப்பட்டிருக்குது. इसको 3 भाग में अभी अलग कर दिया। சோ யெகோஷுவா யாரு? तो यहोशुआ कौन है? எலியோன். एलियोन, அவர் எலியோனா இருக்கிறார். वह एलियोन है। சோ எலியோன் அப்படிங்கறத இப்போ உடைச்சு பார்க்க போறோம். तो अब एलियोन को तोड़ के देखेंगे। இப்போ இந்த வாவ், அதுல இந்த எலியோன்ல வாவ் இருக்கு பாருங்க. अब एलियोन में जो वाव है उसको देखिए। வாவ் என்ன செய்யும்? वाव क्या करता है? ரெண்டு வார்த்தையை இணைக்கும்.
दो शब्दों को जोड़ता है। அது இந்த வாவ் என்ன செய்யுது இப்போ? वो वाव भी क्या कर रहा है? ஒரு சைடுல ஏலி அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, एक साइड में एली ऐसा एक शब्द है, ஆயின் லாமட் யோத், இந்த மூணு எழுத்து சேரும்போது आइन लैमेड और योद ये तीन जब जुड़ते हैं அதை ஏலின்னு சொல்லுவாங்க. उसे येली करके कहते சோ हैं। வாவ் வந்து ஒரு பக்கம் ஏலி இருக்குது, तो वाव एक तरफ एली है, இன்னொரு பக்கம் நூன் சோஃபித் இருக்குது. दूसरी तरफ नून सोफित है। நூன் அர்த்தம் என்னது? नून का क्या अर्थ है? விதை. बीज। நம்மளும் தேவனுடைய வித்துக்கள். हम सब परमेश्वर के बीज हैं। சோ யெகோஷுவா இந்த உலகத்துக்குள்ள வரும்போது तो यहोशुआ इस पृथ्वी में आते समय அவர் யாரா இருக்கிறார்? वो क्या थे? பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் எலியோனா இருக்கிறார். वह ये पृथ्वी के राजाओं को एलियोन थे। சோ இந்த எலியோனுடைய வேலை என்ன? तो ये एलियोन का क्या काम है? ரெண்டு பேரை இணைக்கிறார். दो चीजों को जोड़ते हैं। ஏலி அப்படிங்கிற வார்த்தை, एली ये जो शब्द है, அடுத்தது நூன் அப்படிங்கிற எழுத்து. और ये नून जो शब्द है। இப்ப ஏலினா அர்த்தம் என்ன? तो एली का क्या अर्थ है? மோஸ்ட் ஹை அப்படின்னு சொல்லி அர்த்தம். परम प्रधान ऐसा अर्थ है। நம்மளுக்கு மோஸ்ட் ஹை காட் யாரு? हमारा परम प्रधान कौन है? தேவாதி தேவன் தான் நம்மளுக்கு ஏலியா இருக்கிறார். प्रभुओं का प्रभु हमारा एली है, அவர்தான் மோஸ்ட் ஹையா இருக்கிறார். वही परम प्रधान है। அடுத்தாப்புல நூன் வந்து நம்ம. उसके बाद नून जो है वो हम ही लोग हैं। இந்த ரெண்டு பேரை இணைக்கிறது யாரு? ये दोनों को जोड़ने वाला कौन है? யெகோஷுவா தான் இணைக்கிறார். यहोशुआ ही जोड़ता है। பாருங்க 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் देखिए पहला तीमोथी इसमें दूसरा अध्याय 5ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, अब 5वें वचन को अगर हम पढ़ेंगे तो அதுல வேதம் சொல்லுது, उसमें कलाम कहता है, பாருங்க யெகோஷுவா என்ன செய்யறாராம்? देखिए यहोशुआ क्या करता है? தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக, परमेश्वर को और जो इंसान को, அவங்க ரெண்டுக்கும் நடுவாக उनके बीच में மீடியேட்டர்ஷிப் பண்றாரு. एक मीडिएटरशिप बनता है, ரெண்டு பேரும் இணைக்கிறார். दोनों को जोड़ता है, அதுதான் எலியோன். वही एलियोन है। சோ எலியோன்ங்கிற ஒரு டீகோடிங் நம்ம பார்த்தோம். तो एलियोन इसका हमने डिकोडिंग देखा। பாருங்க யெகோஷுவா யாரு? देखिए यहोशुआ कौन है? அவர் எலியோனா இருக்கிறார். वह एलियोन है, பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் उस पृथ्वी के राजाओं सबको அவர் எலியோனா இருக்கிறார். वह एलियोन है। இப்போ ரெண்டாவது டீகோடிங் பார்க்கலாம். अभी दूसरा डिकोडिंग देखेंगे। இந்த எலியோனை மூணா பிரிக்கிறோம். ये एलियोन को 3 भाग में करेंगे। இந்த எலியோனுக்குள்ள ये एलियोन के अंदर நீங்க யெகோஷுவாவின் பேரை பார்க்கலாம். आप यहोशुआ के नाम को देख सकते हैं। இப்ப பாருங்க முதல் மூணு பாகமா பிரிச்சிருக்கிறேன். देखिए पहले मैंने 3 भाग में कर दिया है। முதல் பாகம் வந்து ஏலி. पहला भाग है एली। ஏலினா என்னது? एली का क्या अर्थ है? மோஸ்ட் ஹை. परम प्रधान। யார் நம்மளுடைய மோஸ்ட் ஹை? कौन हमारा परम प्रधान है? யாவாகிய தேவன். या परमेश्वर। யா அப்படிங்கிற பெயருடைய தேவன், या ये नाम का परमेश्वर, அவர்தான் சர்வத்துக்கும் மேலான தேவன். वही सबका परम प्रधान है। அவர் பாருங்க ஏலிங்கிறது யாங்கிறத குறிக்குது. देखिए येली ये जो या को दर्शाता है। அடுத்தது வாவ். उसके बाद है वाव। வாவுக்கு மேல ஒரு புள்ளி இருக்கிறதுனால वाव के ऊपर एक बिंदी है, इसके அது लिए ஓன் சொல்லி உச்சரிப்போம். उसको ओ करके हम बोलेंगे। அடுத்தது நூன் சோஃபித். उसके बाद है नून सोफित। நூன் சோஃபித் யாரு? नून सोफित कौन है? விதைகள், बीज। அதாவது தேவனுடைய வித்துக்கள். उसका मतलब परमेश्वर के बीज। யாரு தேவனுடைய வித்துக்கள்? कौन है परमेश्वर के बीज? ரட்சிக்கப்பட்டவங்க தான் தேவனுடைய வித்துக்கள். जो रक्षा पाए हैं वही परमेश्वर की बीज है। சோ ரட்சிப்புக்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க? तो रक्षा को आप इब्रानी भाषा में क्या कहेंगे? ஷுவா அப்படின்னு சொல்லுவாங்க. शुआ कहेंगे। சோ முதல்ல யா இருக்குது, तो पहले या है, அடுத்தது ஓ இருக்குது, उसके बाद ओ है, அடுத்தது ஷுவா இருக்குது. उसके बाद शुआ है। இந்த மூணு நீங்க இணைச்சீங்கன்னா इस 3 को जब हम जोड़ेंगे அவர் யெகோஷுவா. यहोशुआ आता சோ है। யெகோஷுவா யாரு? तो यहोशुआ कौन है? அவர் எலியோன். वह एलियोन है। இன்னைக்கு நம்ம யெகோஷுவாவின் வெளிப்பாட்டை குறித்து ஒன்னு பார்த்தோம். तो आज हम यहोशुआ के एक प्रकटीकरण के बारे में देखे हैं। என்ன பார்த்தோம்? क्या देखा है? யெகோஷுவா நம்மளுக்கு யாரு? यहोशुआ हमारे लिए कौन है? அவர் எலியோனா இருக்கிறார். वह एलियोन है, பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் எலியோனா இருக்கிறார். पृथ्वी के राजाओं का एलियोन है। சோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करे। நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெளிப்பாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். हम रोज एक एक प्रकटीकरण के बारे में देखते हुए आ रहे हैं। யெகோஷுவா யாருங்கிற வெளிப்பாட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். यहोशुआ कौन है इसका प्रकटीकरण हम देखते हुए आ रहे हैं। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करे। மீண்டும் நாளைக்கு நம்ம இதே வேளையில சந்திக்கலாம். फिर से कल हम यही समय में मिलेंगे। ஆமென். आमीन।